Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்பு கழிவுநீர் கால்வாய் மீது தரைத்தளம் அமைத்துத் தர மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடுமலை ராஜேந்திரா ரோடு பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முன்பு உள்ள கழிவுநீர் கால்வாயை கடந்து செல்ல போடப்பட்டிருந்த தரைத்தளம் உடைந்துள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மாணவர்கள் பள்ளிக்குள் செல்ல கால்வாய் மீது தரைத்தளம் அமைத்துத் தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மேலும் பள்ளியில் சுற்றுச்சுவர் இடிந்து விழும் நிலையில் உள்ளதாகவும் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி புதர் மண்டி கிடப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளின் நிலை மோசமாகிக் கொண்டே செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு கூட்டத்தில் 2026 அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் மாமன்னர் மருது பாண்டியருக்கு மணிமண்டபம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஒன்றிய துணைத் தலைவர் அம்மன்பட்டி ரவிச்சந்திரன் தெரிவித்தார். ஊராட்சி ஒன்றிய குழுவின் கடைசி கூட்டத்தில் ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் மருது பாண்டியர் படத்தை நிரந்தரமாக வைக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து பேசிய அதிமுக பெண் கவுன்சிலர், நரிக்குடி ரயில் நிலையத்தில் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்ல தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக அயற்பணி ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கீழ் அனைத்து துறைகளிலும் பணிபுரிந்த ஊழியர்கள் பணிநிரவல் அடிப்படையில் பல்வேறு அரசு துறைகளுக்கு மாற்றப்பட்டனர். இவ்வாறு பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கே அழைக்கவோ அல்லது தற்போது பணிபுரியும் துறையிலேயே ஒப்படைக்கவோ வேண்டும் என வலியுறுத்தி அண்ணாமலை பல்கலைக்கழக சங்கங்களின் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் தங்களது கைபேசியில் டார்ச் லைட்டை ஒளிர செய்தபடி போராடினர்.